அனைவருக்கும் வணக்கம். இப்ப கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாம், பிஜிடிஆர்பி எக்ஸாம் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ, அந்த எக்ஸாமுக்கு நம்மளுடைய தமிழ் புக்கு, கொஸ்டின் பேங்க் புக் வந்து யூஸ் ஆகுமா? அப்படின்னு நெறைய ஸ்டூடண்ட்ஸ் கேட்குறாங்க. நெறைய பேர் வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த புக் பண்ணது பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சிக்காக தான் முழுக்க முழுக்க பண்ணோம். ஆனா, லைன் பை லைன் கொஸ்டின் எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே விடுபடாம லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ டெட் எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த புக்கு கட்டாயம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம போலீஸ் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எல்லாத்துக்குமே பொதுவான ஒரு புக்கா தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். லைன் பை லைன் கொஸ்டின். ஸோ வீடியோ வந்து முழுமையா பாருங்க. புக்ஸு தேவை அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய வெப்சைட்டோட லிங்க் வந்து குடுக்குறேன். நீங்க வந்து அதில போய் நீங்க வந்து புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். மொத்தமா பார்த்தீங்கன்னா, 6 டூ 10த்துக்கு வந்து ஒரு தமிழ் புக் இருக்கு. லைன் பை லைன் கொஸ்டின் தான். 11த், 12த் தமிழ் புக் இருக்கு. சிறப்பு தமிழ் புக் இருக்கு. எல்லாமே லைன் பை லைன் கொஸ்டின். அது இல்லாம நம்ம வந்து ஒரு ஓல்டு தமிழ் இலக்கணத்துக்காக இலக்கணம் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் ஓல்டு தமிழு. அது இல்லாம திருக்குறளுக்குன்னே ஒரு புக் வந்து பண்ணியிருக்கோம். நீங்க திருக்குறள் படிக்கணும் அப்படின்னா, ஸ்கூல் புக்ல 6லேருந்து 12த் வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு 2த்துக்குமே திருக்குறள்ல இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம கவர் பண்ணி, திருக்குறளுக்குன்னே நம்ம ஒரு புக் வந்து போட்டிருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. வீடியோ வந்து முழுமையா பாருங்க. உங்களுக்கு இதுல எந்த புக்ஸ் வேணும்னாலுமே நம்மளுடைய வெப்சைட்ல வந்து நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 6 டூ 10த் தமிழ் புக் வந்து பார்க்கலாம். டோட்டலா பார்த்தீங்கன்னா, 5866 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஒன் லைன் கொஸ்டின் தான். கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரண்ட்லயே வந்து குடுத்துட்டோம். இப்ப 6த் தமிழ் அப்படின்னா, இயல் 1லேருந்து 9 வரைக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு, பேஜ் நம்பர் என்ன அப்படின்றது குடுத்துருக்கோம். 6த் தமிழுக்கு, 7த், 8த், 9த், 10த். ஸோ 10த் வரைக்கும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அது இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 82 டாபிக் வந்து குடுத்துருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து குடுத்துருக்கோம். எக்ஸ்ட்ராவா நம்ம குடுத்துருக்கிறது ஸ்கூல் புக்ல இருக்கிறது இல்லாம எக்ஸ்ட்ரா வந்து குடுத்துங்கிறது. ஸோ இது பாருங்க 6த் தமிழ் வந்து இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1. இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. அப்படியே லைன் பை லைன் கொஸ்டின் வந்து இருக்கும். நீங்க ஸ்கூல் புக்கே எடுக்க தேவையில்ல. அந்த அளவுக்கு கொஸ்டின் நம்ம வந்து லைன் பை லைன் கொஸ்டின் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இலக்கணம் முதல் கொண்டு மொழித்திறன் பயிற்சியிலேருந்து எல்லாமே நம்ம வந்து குடுத்துருக்கோம். அது இல்லாம அந்த எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படின்றது இங்க பாக்ஸ் பண்ணி குடுத்துருக்கோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா நீங்க படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். பாருங்க 6ஆம் வகுப்பு இயல் 2 அதே மாரி தான் நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாவே 10த் வரைக்கும் ஒரே ஒரு சின்ன புக்ல மொத்தமாவே கவர் பண்ணிட்டோம். இதுல இல்லாததே கிடையாது. அந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இது 6 டூ 10த் தமிழு. 11th, 12th தமிழ் வந்து பாருங்க. லெவன்த் தமிழ் மொத்தம் 10 இயல் கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்த புக்ல வந்து 10 இயல் வந்து குடுத்துருந்தாங்க. நம்ம அதனால 10 இயல் குடுத்துருக்கோம். பாருங்க இயல் 1லேருந்து 10 வரைக்கும் டோட்டல் கொஸ்டின்ஸ், பேஜ் நம்பரு. அதே மாரி 11th, 12th 8 இயலு டோட்டல் கொஸ்டின்ஸ், பேஜ் நம்பர் நம்ம வந்து குடுத்துருக்கோம். பாருங்க 11th தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இயல் 1ல பார்த்தீங்கன்னா, பேச்சு மொழியும், கவிதை மொழியும், இந்திரன், யுகத்தின் பாடல் சு. வில்வரத்தினம், நன்னூல் பாயிரம் பவணந்தி முனிவர், 6ஆம் திணை ஆ. முத்துலிங்கம், மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இலக்கணம். ஸோ எல்லாம் கம்ப்ளீட்டா நம்ம வந்து குடுத்துருக்கோம். மெயினா என்னன்னா, இலக்கணமும் குடுத்துட்டோம். மொழித்திறன் பயிற்சி எல்லாமே நம்ம வந்து குடுத்துட்டோம். இயல் 1 வந்து முடிஞ்சது. இயல் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதே மாரி தான். இந்த ஒரே ஒரு சின்ன புக் தான். சின்னதா தான் இருக்கும். ஆனா எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். 11th, 12th தமிழு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, சிறப்பு தமிழ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக்கு. ஏன்னா, சிறப்பு தமிழ பொறுத்தவரைக்கும் கொஸ்டின் பேங்க் புக்கு வந்து யாருமே வந்து போடல. நம்ம தான் வந்து போட்டிருக்கோம். இந்த பிஜிடிஆர்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறப்பு தமிழ் வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கு. நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் வந்து குடுத்துருக்கோம். 11th சிறப்பு தமிழ் மொத்தமா 5 இயல் வந்து குடுத்துருக்காங்க. இயல் 1 பாருங்க கவிதை இயல். இயல் 2 வந்து கதை இயல். இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கு. பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து இருக்கு.
இயல் 3 பார்த்தீங்கன்னா அரங்கவியல், இயல் 4 இலக்கணவியல், இயல் 5 பார்த்தீங்கன்னா ஊடகவியல். இது வந்து நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிலபஸ் பார்த்து. 12th சிறப்பு தமிழும் 5 இயல் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவிதையியல், கதையியல், அரங்கவியல், இலக்கணவியல், ஊடகவியல்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் கலைச்சொற்களும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 11th கலைச்சொற்கள், 12th கலைச்சொற்களும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். பாருங்க, 11th சிறப்பு தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 11th சிறப்பு தமிழ் இயல் 1ல் பாருங்க, கவிதை ஒரு பார்வை, நாட்டுப்புற பாடல்கள், இதெல்லாம் வந்து பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து இருக்கு. தனி பாடல்கள் இருக்கு, சித்தர் பாடல்கள் இருக்கு, சிற்றிலக்கியங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் பிஜிடிஆர்பி சிலபஸ்ல வந்து இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் லைன் பை லைன் கொஷின் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன புக்கு தான், சிறப்பு தமிழ். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓல்டு தமிழ். இது பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 6th-லேருந்து 10th வரைக்கும் இலக்கணம் மட்டும். இலக்கணம் பாருங்க, லைன் பை லைன் கொஷின் அண்ட் புக் பேக் கொஷின். இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, பகுப்பத உறுப்பிலக்கணம், கலைச்சொற்கள் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். 4368 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ உள்ள இன்சைட் நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்க, 6th பழைய தமிழ் இலக்கணம் நம்ம இயல் வைஸ் கொடுத்துட்டோம். இயல் 1லேருந்து 9 வரைக்கும் இலக்கணம் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, பேஜ் நம்பர் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி 6th பழைய தமிழில் பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, சொல்லும் பொருளும், இலக்கண குறிப்பு, இதுக்கு தனியாக கொடுத்துட்டோம் பேஜ் நம்பர். ஸோ அதே மாதிரி தான் 10th வரைக்கும் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். உள்ளே பாருங்கள், இன்சைடு ஸ்டார்ட் ஆனதுமே 6th தமிழ் பழைய புத்தகம் இயல் 1, இன எழுத்துக்களை அறிதல், குறில் நெடில் வேறுபாடுகள், பொருள் அறிதல், அகரவரிசைப்படுத்துக. ஸோ நான் அது ஃபுல்லாக கொடுத்துட்டோம். 25 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஒரே பேப்பர் தான் முடிஞ்சது இலக்கணம். இயல் 2 பாருங்க, முதலெழுத்துக்கள், குறிநெடில் எழுத்துக்கள், உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம், இயல் 2. இதில் ஒரு 17 கொஷின் கவர் ஆகுது. அதே மாதிரி தான் 10th வரைக்கும் நம்ம வந்து இலக்கணத்துக்கு மட்டுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ பழைய தமிழ் புத்தகம் இது. இது பார்த்தீங்கன்னா திருக்குறள் புத்தகம். இப்போ திருக்குறள் பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும், அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டுமே வந்து கவர் பண்ணியிருக்கோம். பாருங்க, 6th-லேருந்து 12th வரைக்கும் புதிய புத்தகம் இது. இது பழைய புத்தகம். அது இல்லாமல் உரைநடை, செய்யுள், இதுக்குள்ளெல்லாம் வரக்கூடிய திருக்குறள் தொடர்பான வினாக்கள் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுவும் புதிய புத்தகம், பழைய புத்தகம்னு சொல்லிட்டு A to Z எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அதிகாரங்கள் வந்து இங்கே முன்னாடி வந்து கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இங்கே டோட்டலாகவே நம்ம வந்து பாருங்கள், 6th-லேருந்து 12th வரைக்கும் புதிய புத்தகம், 12th வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். பாருங்கள், 6th தமிழ் இயல் 2ல் வந்து திருக்குறள் இருக்குது. அதே மாதிரி 6th தமிழ் இயல் 5ல் வந்து திருக்குறள் இருக்குது. பேஜ் நம்பர் இது. இப்போ 6th தமிழ் இயல் 8ல் வந்து திருக்குறள் இருக்குது. ஸோ எங்கெங்கே இருக்கோ அதை நம்ம வந்து கிளியராக கொடுத்துட்டோம். அடுத்து 7th, அடுத்து 8th, 9th, 10th, 11th, 12th. இது வந்து புதிய புத்தகம். பழைய புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது கிளியராக வந்து கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே உள்ளே ஸ்டார்ட் ஆயிரும். அது கிளியராக லைன் பை லைன் கொஷின் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். திருக்குறளுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம். திருக்குறள் தொடர்பான குறள், விளக்கம், சொல்லும் பொருளும், அது தொடர்பாக இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸு எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அணி முதல் கொண்டு கொடுத்துருப்போம். ஸோ இதான் வந்து திருக்குறள் புத்தகம். ஸோ புக்ஸு தேவைன்றவங்க கீழே வெப்சைட்டோட லிங்க் வந்து இருக்குது, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.